இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் விட்டமின்ஸ். விட்டமின்ஸ் இன்னைக்கு வந்து விட்டமின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சத்து அப்படின்னு சொன்னாவே முதல் வந்துட்டு மைண்ட்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா விட்டமின்ஸ் தான். அப்போ நம்ம இப்ப ஆதி காலத்துல இருந்து எப்ப இருந்து நம்ம பார்த்தோம்னா படிச்ச காலம் இருந்து ஸ்கூல்ல இருந்து பார்த்தோம்னா விட்டமின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புல வந்துட்டு எல்லா சத்துக்களுக்கும் ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். அது வந்துட்டு வைட்டல் பிளஸ் அமீன், அது முக்கியமான வைட்டல் அது மிகவும் அவசியமான அமீன்ஸ் கலந்த ஒரு கலவை தான் வந்துட்டு இந்த விட்டமின்ஸ் நம்ம சொல்றோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா விட்டமின்ல வந்து பாத்தீங்கன்னா 13 வகையான விட்டமின்கள் இருக்கு. அதுல வந்துட்டு நீரில் கரையும் விட்டமின்கள், அப்புறம் கொழுப்பின் கரையும் விட்டமின்கள் சொல்லிட்டு 2 வகையை நம்ம பிரிக்கிறோம். நீரில் கரையும் விட்டமின்கள்னா விட்டமின் பி அண்ட் விட்டமின் சி, இது எல்லாமே வந்து நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள். நீரில் கரையக்கூடியதுன்னா இப்ப நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம எடுக்கும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த நீர்ல கரைந்து அந்த நம்ம சத்துக்களை எடுத்துட்டு மீதி வந்து தேவையற்ற விஷயங்கள் வந்துட்டு நம்ம யூரின்ல வந்துட்டு அது போயிடும். இது வந்து உடல் வந்து பாத்தீங்கன்னா சேமிச்சு வைக்காது. வேற நம்ம இப்ப வந்து கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் சொல்லி பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 4ம் கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள். இவைகளை வந்து பாத்தீங்கன்னா உடல் வந்துட்டு சேமிச்சு வச்சுக்கும். லிவர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், சத்துக்களை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இந்த விட்டமின் பி ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் 8 விட்டமின்கள் வந்து பி தொகுப்புல இருக்கு. விட்டமின் B1, B2, B3, B5, B6, B7, B9 அண்ட் B12. சோ இந்த விட்டமின்கள் வந்துட்டு நம்ம எந்தெந்த சோர்ஸ்ல இருக்குன்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். அது போல இதோடைய செயல்பாடுகள் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு தேவையான உடலுக்கு தேவையான ஆற்றல்களை வந்துட்டு கொடுக்கக்கூடியது வந்துட்டு விட்டமின்கள் தான். அந்த வகையில வந்துட்டு நமக்கு மிகவும் அவசியமா இருக்கு. அதே போல வந்துட்டு நம்ம திசுக்கள்லயும் செல்கள்லயும் ஏற்படக்கூடிய செல் டேமேஜை வந்துட்டு அது வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணுது. அந்த செல் டேமேஜை வந்துட்டு சீராக்கி அதை வந்து சீர்படுத்தக்கூடிய விஷயம் வந்துட்டு இந்த விட்டமின்கள் செய்யுது. அதே போல புதிய செல்கள் உருவாகிறதுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக அது இருக்கு. நரம்பு மண்டலம், செரிமான மண்டலம், சிறுநீரகம், இனப்பெருக்க மண்டலம், அனைத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விட்டமின்கள் வந்துட்டு தங்களுடைய பங்குல வைக்குது. ஸோ இதெல்லாமே வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு விட்டமின்கள் ரொம்பவும் இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கு. நோய் எதிர்ப்பு ஆற்றல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் இந்த கோவிட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம நிறைய பேர் வந்துட்டு இம்யூனிட்டி டிஸார்டர்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அப்போ அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து உருவாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். விட்டமின் சி எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட எள்ளிக்காய் எடுத்துக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இந்த கோவிட் டைம்ல. அப்போ அந்த விட்டமின்கள் வந்துட்டு அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் உருவாக்கக்கூடிய விட்டமின்கள் வந்துட்டு ரொம்ப உதவிகரமா இருக்கு. இதே போல எலும்புகள், தசை, தோல், பல், ஈர்கள் ஆகியவற்றை ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ரொம்பவும் இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குது. இது மாதிரி தசைகள், தசை நார்கள் வந்துட்டு ரொம்ப இந்த ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா உடல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தசை நார்கள்னு சொல்லுவோம். அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளெக்சிபிலிட்டியை நமக்கு கொடுக்கக்கூடியது. அந்த தசை நார்கள் வந்துட்டு அந்த பிளெக்சிபிலிட்டியை கொடுக்கும் பொழுதுதான் நம்மளால குளிந்து நிமிர்ந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும். குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடி பிளெக்சிபிலிட்டி இருக்கும். வேற கொஞ்சம் அடல்ட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளெக்சிபிலிட்டி இருக்காது. அதே போல இந்த யோகா மாதிரி செய்யக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளெக்சிபிலிட்டி வந்து நல்லா வச்சிருப்பாங்க. சோ அதுக்கு உண்டான தேவையான ஆற்றல்கள் தரக்கூடியது வந்துட்டு விட்டமின்கள் தான். அதே போல கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொழுப்பு போன்றவற்றை எரிப்பதற்கு தேவையான ஆற்றல்கள், முக்கியமா ஆற்றல்னாவே இதுதான் மெயின்ல நம்ம மைண்ட்ல வரக்கூடியது. அதே போல வந்துட்டு செரிமானம், நரம்பு மண்டலம் அதெல்லாம் வந்துட்டு தூண்டி சிறப்பாக செயல்பட இது பயன்படுது. காயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் உறைதல்னு சொல்லுவோம். நம்ம காயப்பட்டுச்சுன்னு ஏதாச்சுன்னா இமீடியட்டா வந்துட்டு அந்த பிளட் கிளாட்டிங்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த பிளட் வந்துட்டு இமீடியட்டா உறையணும். அப்பதான் வந்துட்டு அதிகப்படியான அந்த ரத்த போக்கை வந்து நம்ம தவிர்க்க முடியும். சோ அந்த பிளட் கிளாட்டிங்க்கு வந்துட்டு நம்ம மிகவும் இன்றியமையாத இருக்கக்கூடியதுல விட்டமின்களுடைய பங்கு மிகவும் அவசியமான ஒண்ணு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி நான் சொன்னது போல நீரில் கரையும் விட்டமின்கள், அப்புறம் கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் இருக்கு. இந்த விட்டமின்கள் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய 8 விட்டமின்களும், அதே போல சி விட்டமின்களும் வந்து பாத்தீங்கன்னா நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள். கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள் விட்டமின் ஏ, டி, இ அண்ட் கே, இதெல்லாம் வந்து கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள். இவை அனைத்தும் வந்து நம்ம உடல் வந்துட்டு சேமிச்சு வச்சுக்கும். ஆனா இந்த விட்டமின்கள், நீரில் கரையும் விட்டமின்களை வந்துட்டு உடல்ல வந்துட்டு சேமிக்க முடியாது. அப்பப்போ தேவைகளுக்கு வந்து பயன்படுத்தி மீதியான எக்ஸஸா இருந்தாலும் அது வந்து வெளியேறிடும். இப்போ இது மாதிரியான விட்டமின்களுடைய பற்றாக்குறையினால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா மாலைக்கண், விட்டமின் ஏ குறைபாடுனால ஏற்படக்கூடியது நைட் பிளைண்ட்னஸ் சொல்லுவாங்க, மாலைக்கண் சொல்லுவாங்க. சோ அந்த விட்டமின்கள் வந்துட்டு விட்டமின் ஏ குறைபாடு இருந்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். தலைவலி, பலவீனம், உடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தே இல்லாம ரொம்ப டயர்டா சோர்வா இருப்பாங்க. தசை பிடிப்பு, அடிக்கடி இந்த கிராம்ப்ஸ் சொல்லுவாங்க. அது மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு இது ஒரு இந்த விட்டமின் பற்றாக்குறையினால் ஏற்படும். வளர்ச்சி குறைபாடு, அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் வளர்ச்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா போதுமான அளவு வளர்ச்சி இருக்கணும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். மாதிரி இந்த உடல் வந்துட்டு எல்லா பார்ட்ஸும் வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு டெவலப் ஆகிறதுக்கு விட்டமின்கள் தான்
இன்றியமையாத ஒரு விஷயம். தோல் நோய்கள், வாய்ப்புண் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு இந்த சின்ன சின்னதா கொப்பளங்கள் வாயில வந்துச்சுன்னா உடனே டாக்டர் போனா என்ன சொல்லுவாங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா விட்டமின் டி சத்து வந்துட்டு ரொம்பவும் குறைவா இருக்கு உடல்ல அப்படின்றதுக்கு அது வந்துட்டு சொல்லுவாங்க. ரத்த சோகை வந்து பாத்தீங்கன்னா உடல்ல வந்து பாத்தீங்கன்னா போதுமான ரத்தமின்மை, அந்த ஹெச்பி கவுண்ட் ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள், தூக்கமின்மை, ஸ்கர்விங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈர்கள்ல ரத்த கசிவு இருக்கும். அந்த ரத்த கசிவுனால அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு அந்த பற்கள் வந்துட்டு அவ்வளவு உறுதியா இல்லாம சின்ன வயசுலயே வந்து பல்லு வந்துட்டு ஆடுற மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்கர்வினுடைய ஒரு சில அறிகுறிகள். அப்போ இந்த ரிக்கெட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இந்த எலும்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல கூட இருக்கு. பாத்தீங்கன்னா மிடில் இருக்கு அந்த பிக்சர்ல அந்த எலும்புகள் வந்துட்டு உறுதி இல்லாம பெண்ட் ஆயிடும், வளைஞ்சிடும். அதாவது அவங்க உடலுடைய வெயிட்டே தாங்க முடியாம அவங்களுக்கு அந்த எலும்புகள் எல்லாம் வந்து வளைஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ஒழுங்கற்ற இதய துடிப்பு அப்பதான் திடீர்னு அதீதமா இருக்கும், ரொம்ப குறைவா இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள், அதீத ரத்தப்போக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னது போல அந்த விட்டமின் குறைபாடுனால அந்த காயங்கள் ஏற்பட்ட அந்த காயங்களை வந்து ஆற்றக்கூடிய அந்த ரத்தம் உறைதே இல்லாம போயிடும். அதனால ஏற்படக்கூடிய அதீத ரத்தப்போக்கு, கால் மற்றும் நாக்கில் எரிச்சல், இந்த மாதிரியான விஷயங்கள், முடி மற்றும் நகம் தோல் பிரச்சனைகள். நகமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சிரும் போதுமான சக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா பிரிட்டில்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது நகமெல்லாம் வந்துட்டு சும்மா ஜாஸ்தி இப்படி இழுத்தா உடஞ்சிரும். நகங்கள்ல வந்துட்டு கோடு கோடா இருக்கும், வெட்டு பட்டிருக்கும். முடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சிருக்கும். அது ஸ்பிளிட் ஹேர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு இந்த விட்டமின் குறைபாடுனால ஏற்படக்கூடிய விளைவுகள். பற்கள், எலும்புகள் பலவீனம், சோர்வு, மன அழுத்தம், டயர்டாவே இருப்பாங்க. எப்ப பாரு நெகட்டிவாவே பேசிட்டு இருப்பாங்க. எப்ப பாரு அவங்க வந்துட்டு ஒரு டயர்டாவே, சில பேர் சும்மா தூங்கியாவே இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஒரு டயர்ட்னஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் குறைபாடுனால ஏற்படக்கூடிய விளைவுகள். இப்போ இந்த விட்டமின்கள் வந்துட்டு அதிகம் நிறைந்த உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காய்கறிகள், பழங்கள், கேரட், பீட்ரூட், பழங்கள், அது மாதிரி இயற்கையான காய்கறிகள், பால் மற்றும் பால் பொருட்கள், மீன் வகைகள், இவையெல்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது போதுமான. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சன்லைட்ல வந்துட்டு அதிகமா வாக் பண்ணுவோம். யாரும் அதிகமா சன்லைட்ல வாக் பண்றதே இல்லை. வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா அதீதமான இந்த விட்டமின் டி அவங்க சன்லைட்டே அவங்க போறது இல்லை. சரிங்களா? சன்லைட்டே படாதனால அவங்க விட்டமின் டி குறைபாடு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதனால சன்லைட்ல நம்ம காலையில நடக்கணும். அதுவும் ஏர்லி மார்னிங் 6 to 9 சமயத்துல போகக்கூடிய அந்த சன்லைட் தான் நமக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீக்ரெட்ஸ் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் அந்த புக்ல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய என்னன்னா உலகில் இந்த ஹார்வர்ட் பப்ளிக் ஸ்கூல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்ங்கிறவங்க வந்து என்ன ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அதுல 57% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு விட்டமின் டி குறைபாடுகள் வந்துட்டு காணப்பட்டிருக்குது. விட்டமின் டி குறைபாடுகளை வந்துட்டு நம்ம அதே போல லாங் டேர்ம் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் பயன்படுத்துறாங்க இல்லைங்களா? அது மாதிரி பயன்படுத்தும் பொழுது நம்ம குடல்கள்ல இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியாஸ் வந்துட்டு எல்லா பாக்டீரியாஸும் கொண்டு விடாது. அப்படிங்கும்போது நல்ல பாக்டீரியாஸாவும் கொண்டு விடும் பொழுது அந்த விட்டமின் கே வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த சக்தி இல்லாம போயிடும். சரிங்களா? அதே போல நமக்கு நியூட்ரிடேட்ல நமக்கு இந்த சக்தி எல்லாம் நிறைந்தது பாத்தீங்கன்னா எல்லா காய்கறி பழங்கள்லயும் இருந்தாலுமே கூட நம்ம இன்னைக்கு எல்லா நமக்கு காய்கறிகள் சாப்பிடுறோம், பழங்கள் சாப்பிடுறோம், கீரை வகைகள் சாப்பிடுறோம். பட் எல்லா சக்தியும் நம்மளால கொடுக்கவே முடியறது இல்லை. பட் எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு ப்ராடக்டா வந்து கிடைத்த ஒரு அருமனை தான் கிடைச்சிருக்கூடியது நம்முடைய நியூட்ரிலேட்டுடைய டெய்லி பிளஸ். அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு இந்த குழந்தைக்கு கூட கொடுக்கலாம் கிட்ஸ் டியூபல், அது வந்து குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குறோம். அதே போல கான்சென்ட்ரேட்டட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நியூட்ரிட் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. இதுல வந்து இதோட பிரைசஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து உங்களுடைய லாகின்ல போயிட்டு ஆம்பே ப்ராடக்ட் லாகின்ல போயிட்டு நீங்க இதெல்லாமே வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இதை அனைத்து நீங்க வந்துட்டு சாப்பிட்டு எல்லோருமே ஆரோக்கியமா இருக்கணும், மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்வை உருவாக்கணும். அனைவருக்கும் நன்றி.